ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ பைக் ஒரு வழியாக வந்துருச்சான்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், பைக் ஒரு வழியாக வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், செமையாக இருக்கா. இதுதான் கைஸ் நம்ம பைக்கு R15. இந்த இதில் போட்டிருக்கு பாருங்க, R15M. எம்மில் எப்படி இருக்குது, இங்கே ஜம்முன்னு இருக்குது. இந்த பைக் தான் கைஸ் நான் சொன்னது. பாருங்க அப்பா, அது ஆன்லாம் பண்ணலை. பட் இந்த பைக் தான் சொன்னது. பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக இருக்கா. இதில் என்னென்னலாம் சிஸ்டம்னு, இது வந்து இப்போ தான் வந்து நான் வந்து முதல்ல வாங்கியிருக்கேன். இதில் என்னெல்லாம் சிஸ்டம் இருக்குன்னா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணுறது கைஸ். இதுதான் வண்டி. எங்களுக்கு தெரியாதாடான்னு கேட்பீங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, அதனால் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுதான் வண்டி ஆன் பண்ணுறது. எனக்கு ஸ்டாண்டு போட்டு ஆன் ஆகுது அசால்ட்டாக கேஸ். இப்போ என்ன விஷயம்னா, இல்லை எண்ணெய் கட்டுது பார்த்தீங்களா, அது எண்ணில் மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், டிஸ்பிளேயில் தெரியுற எண்ணெய் தான். இந்த எண்ணில் தான் வண்டி வந்து ஆன் மட்டும் ஆகும். ஆனால் என்ன, ஆன் மட்டும் தான் ஆகும். ஆனால் கீர் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கோம். அதனால் கீர் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடுது. அப்புறமா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இதுதான் அந்த வண்டியோட 4 சைடும் இந்த இண்டிகேட்டர் லைட்டு. இந்த முன்னால் இந்த 2 சைடுமே எரியும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், முன்னாலே 2 சைடு எரியும், பின்னாலும் 2 சைடு எரியும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா காருக்கெலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். காருக்கெலாம் இருக்கும் அந்த மாதிரி இண்டிகேட்ரு சைடு நிப்பாடி இருக்கிறதுக்கு காட்டுவாங்க. அப்புறம் இது நார்மல் இண்டிகேட்ரு. அதான் தெரியும் உங்களுக்கு, இது நார்மல் இண்டிகேட்ரு. அப்புறமா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆரன். அப்புறமா இது வந்து இந்த லைட்டு, அதாவது இந்த குண்டு லைட் வந்து இதில் ஒரு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, குண்டு. அந்த பல்ப் வந்து எடுத்து அடிக்கும். இந்த கொஞ்சம் நான் வரேன், இங்கே ஒரு பைக் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த லைட்டு. அப்புறமா வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமும் ஓடுது கைஸ். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, டைம் ஓடுது, எல்லாம் இது பண்ணுது. அப்புறமா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடியில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதை தெரியுதா, இந்த சுவிட்ச் வந்து இந்த மொத்த டிஸ்பிளேக்கும் ஆப்ரேட் பண்ணுற சுவிட்ச். அதாவது யூடியூப் பார்த்தா எல்லாம் கற்றுக்கணும் போல், மொத்தம் ஆப்ரேட் பண்ணுற சுவிட்சு. அப்புறமா வண்டி லுக்கே பயங்கரமாக இருக்குது. R15M. இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுருக்கான். என்ன குறைச்சி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் வந்து ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது. அதாவது 70 அந்த மாதிரி இதில் ஏதோ பண்ணி வச்சுருக்கான். அவன் தான் சொன்னான், எனக்கு தெரியவே தெரியாது. அவன் தான் சொல்லிட்டு இருந்தான், அப்படி பண்ணி வச்சுருக்கான்டா அப்படின்ட்டு. ஸ்டாண்டில் தானே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் அடிக்குதா பாருங்க, இது வந்து ஒரு லைட்டு. இதான் இது வந்து விட்டு அடிக்கிறதுக்கு. அப்புறமா வேறு எதுவும் அவ்வளோவா இல்லை. அதுவும் எனக்கு இந்த பைக்கில் என்னென்ன கேஸ், இந்த மிரரை பாருங்களேன், இந்த மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ பாருங்கள், இது வந்து சென்னை வண்டி தான் கேஸ். போய் சொல்லிட்டேன், பைக்கை இப்படி ஜம்முன்னு இப்படி பண்ணிக்கலாம். எப்படி செமையாக இருக்கா. இந்த மாதிரி உண்டு. இந்த மாதிரி எனக்கு இது 2 இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு எதுவும் அவ்வளோவா எனக்கு பெருசாக தெரியாது. அப்புறமா பெட்ரோல் டேங்கு, இதில் தான் ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்கிறேன், ஃபியூல் பண்ணுவாங்க. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், ஏபிஎஸ் டெக்னாலஜி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொல்கிறீங்க கைஸ், எல்லாம் சும்மா இதாகவே இருக்குது. ஏபிஎஸ் டெக்னாலஜி அது கொஞ்சம் வந்து இங்கே வந்து ரொம்ப கரண்ட்டு போயிருக்கிறதுனால ஃபுல்லாகவே கரண்ட்டு போயிடுச்சு கேஸ் இங்கே. அதனால் அப்படி லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஏபிஎஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியல, நீளமாக கொடுத்துருக்காங்களா. வண்டி ஆன் பண்ண மட்டும் எல்லா பல்புமே எரியுது. அதே மாதிரி அது வந்து எனக்கு எதுக்குன்னு தெரியல. ஸ்பீடோமீட்டர் கணக்குலாம் கூட இருக்கலாம். அப்புறமா வேறெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. என்ன வண்டியில் சரியான இந்த மலையில் ஓட்டுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மற்றபடி வண்டியை பற்றி நான் ஒரு குறமே சொல்ல மாட்டேன், செமையாக இருக்குது. வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. அதனால தான் 220லேயும் எனக்கு இந்த கண்ணாடி தான் பிடிக்கும். ஏன்னா அதுலேயும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் 220ல் ஒருபடியாக. கைஸ், இப்போ வந்து யமஹா பிராண்டில் R15 யாருக்கெல்லாம் ப்ரோ ரொம்ப பிடிக்கும் R15 அப்படின்னு சொல்கிறவங்க நெருப்பு விடுங்க. அதுமாதிரி R15M பிடிக்குன்னு சொல்கிறவங்க ஸ்மைல் இது போடுங்க, ஓகேவா. ஸ்மைல் இது போட்டு ஹார்டின் போடுங்க, ஓகேவா. இப்போ நான் உட்காந்து காமிக்க உங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்குன்னு பார்த்துக்குவேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குமா. இப்போதைக்கு இது ஒன்றும் எனக்கு வந்து பெருசாக ஆடல. ஆனால் இது லைட் வெயிட்டாக தான் இருக்குமா. டப்புன்னு பண்ண முடியாது, இது இப்படி உடஞ்சிருமா. அது கொஞ்சம்
இதாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னமோ ஒரு மாட்டணுமாமா, இந்த பைப்பு மாதிரி ஏதோ ஒன்று வருமா, அது மாட்டலாமா. அதே அப்புறம் இதில் பைப்பு கிடையாது, பம்பரு. இதில் ஒரு பம்பர்னு நினைக்கிறேன். வந்து வண்டி வந்து கீழே விழுந்தா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அடி கூட படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பம்பரு அந்தளவுக்கு மாட்டணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரில, பட் அது வந்து ஃப்யூச்சரில் மேபி நான் மாட்டுவேன். ஏன்னா பம்பரு அதான் ரொம்ப சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இதில் இப்போ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த ஃபீல் வந்து செமையாக இருக்குது. இந்த பைக்கில் உட்காந்து வாட்ட முடிச்சா தெரியும், உட்காந்து பார்க்க முடிச்சா தெரியும். அந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இப்படி இப்போ கீ போடுற இடத்த பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படி ஆன் பண்ண உடனே இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வச்சு ஒரு பர்ஃபெக்டாக அப்படி ஒரு பயங்கரமாக இருக்குது. அந்த டெக்னாலஜியோடு எனக்கு சத்தியமாக பார்க்கறதுக்கு வெரி சூப்பராக இருக்குது. அப்புறமா எப்படி சொல்ல, ஒரு சூப்பர் ஃபீலாகவே இருக்குது. டேங்க் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப குட் ஃபீலாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஆயில் கூலண்ட்டு, லிக்யூடு கூலண்ட்டா தெரில, ஆயில் கூலண்ட், லிக்யூடு கூட, லேடிகேட்டர் கூலண்ட்டு எல்லாமே சொன்னாங்க. அவ்வளோ கூலண்ட் இருக்கிறதுனால தான் இந்த பைக்கால் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியுதுன்னு சொன்னாங்க. வந்து R15 பொறுத்த வரைக்கும் 150 சிசியில் ஒரு செமையான டெக்னாலஜி பைக்கு. ஆனால் அந்த பைக்கால் 150 தாண்டி, இந்த பைக்கால் 150 தாண்டி போக முடியுமா, அதை 155 வரைக்கும் இந்த பைக்கால் போக முடியுமா, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க. எங்கள் ஊர்லேயே இந்த பைக்கை நான் எங்கள் ஊரில் கிடைக்கிது. எங்கள் ஊரில் இந்த பைக் வச்சுருக்கிறது மேபி அவ்வளோவா யாரும் வைக்கல. நான் அப்போதான் இந்த கலரில் இந்த பைக் வச்சுருக்கேன். ஒயிட் கலர் R15 வச்சுருக்காங்க, ஒயிட் கலர், ரெட் கலர், பிளாக் கலர்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஃபீல் சூப்பராகவே இருக்குது. செகண்ட் பைக்னாலும் நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ஒரு குட் ஃபீலாக தருது. அதுதான் தெரியுமா. அதே மாதிரி இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து வாங்க முச்சலே கொஞ்சம் உங்களால் முடியுமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னால் கொஞ்சம் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்குக்கு வந்து ஒரு சின்ன எப்படி சொல்ல ஸ்டெயின் ஸ்ப்ராக்கெட் போனால் கூட 3000 4000 செலவு வேறு வைக்கணும் வேறு சொன்னாங்க. மேபி அதை பற்றி எனக்கு தெரியல, இதை பார்த்துக்கோங்க ஓகேவா. வண்டி வாங்குறதா இருந்தால் இந்த அதேமாதிரி R15 பண்ண முடியாத மாடிஃபிகேஷனே கிடையாதான், அதையும் சொன்னாங்க. ஏன்னா ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் R15 பண்ணலாமா, அவ்வளோ இது இந்த பைக்குக்கு வருது கைஸ். பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்குதுன்ட்டு. சாவியில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அதிலே போட்டிருக்கோம். யமஹா பிராண்டில் ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 150, அதாவது இப்போ வந்து எப்படி சொல்ல, இப்போ 220 அந்த பைக் இருக்குது. ஏன்னா 220 எங்கே ப்ரோ சொல்லிட்டீங்கன்னா, நான் வச்சுருந்தேன் 220 பைக் இருக்குது ப்ரோ. அது 220 ஸ்பீடில் போச்சா ப்ரோ கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீடில் அது போகாது. ஏன்னா 220 செக்மெண்ட்டெல்லாம் அதால் தாண்ட முடியாது. ஆனால் R15 வந்து எப்போவுமே 150 சிசியை தாண்டி தான் போகும் எப்போவுமே. அது வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக போனது எனக்கு எவ்வளோ தெரில. ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தா 155 எவ்வளோ ப்ரோ, 150 ப்ரோ, 150 ப்ரோ. இன்னொருத்த வந்து போட்டிருந்தான் ப்ரோ 185 ஐஆர்சிசி. அதே மாதிரி கைஸ் R15Mல என்ன ப்ரோ ப்ரெசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, R15Mல வந்து ஹை ஸ்பீடு ஏதோ டெக்னாலஜி இருக்குதான், ஹை ஸ்பீடு ஏற்றிக்கலான்னு சொன்னாங்க. அது வந்து ஏதோ குறைச்சி வச்சுருக்காங்க கைஸ், இந்த இது டிஸ்பிளேல ஏதோ குறைச்சி வச்சுருக்காங்க. ஹை ஸ்பீடு ஏற்றிக்கலான்னு சொன்னாங்க. அது யூடியூப் சேனலில் பார்த்தா நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு கைஸ் இந்த பைக். அதே மாதிரி இந்த R15 பைக்கை வச்சுட்டு நீங்கள் சென்னைக்குனாலும் செம்ம ப்ரீமியமாக அசால்ட்டாக போய்ட்டு வரலாம். ஏன்னா வச்சுதுன்னா இதில் வந்து இன்ஜின்லேயே ஃபேன் வரும். அது மேபி எனக்கு தெரில அது என்ன ஃபேனுன்ட்டு, ஆனால் இன்ஜின்லேயே ஃபேன் வரும் தான் சொன்னாங்க. அது வந்து நீ வந்து வண்டி உங்களுக்கு ப்ரோ எடுத்தா அந்த வண்டி தான் ப்ரோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்கல்ல, உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த வண்டி எடுக்கணும்லாம் எடுக்கலை, எனக்கு வந்து இந்த இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, எடுக்கணும்னு தோணுன மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த பைக்கை நான் எடுத்தேன். உங்களுக்கு மேபி உங்களுக்கு வேணுன்னா கேஸ் இது வண்டியை மெயினாக நீங்கள் எதுக்கு ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பயிர்களாக தான் கேஸ் நான் எடுக்க வேண்டியது வந்துடுச்சு. நல்லா இருக்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லி எடுக்க வச்சிட்டாங்க. இந்த பைக்கும் அது மாதிரி MT-15 ஒரு பைக் இருக்குது, அதுவும் இது ஒரே இதுதான். அது எனக்கு ரொம்ப ஆசை எடுக்கணுன்ட்டு, பட் பரவாயில்ல இதுதான் அது வந்தால் அது எடுத்துக்கலாம் மேபி. அந்தளவுக்கு இந்த பைக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே கேஸ் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு, அதாவது கொஞ்சம் கட்டுட்டுமா அதான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஆள் இவர். இப்போ என்னென்னா இவர் வந்து இப்போ வந்து MT எடுக்க போகிறாரு, MT-50. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பைக்கு எனக்காண்டி தான் எடுக்கான் இவனே. அதுக்கு தசரா அடுத்த வருஷம் தசராக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருவோம் எப்படினாலும். ஏன்னா புது பைக்காக லான்ச் பண்ணணும், செமையாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் ஓகேவா. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 300க்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். 1 2 3. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்து காட்டுறேன் பைக் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ரைடு போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகேவா. ரைட் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
என்ன ப்ரோ வந்தோன்னே ஓட்டவே இல்லைன்னு கேட்பீங்க. எஸ் நான் ஓட்டவே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் வண்டி வந்து வாட்டர் சர்வீஸில் தான் விட்டு வந்துட்டு இருந்துச்சு. மழை வேறு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஓட்டி கட்டுறேன் பாருங்கள். இந்த இப்போ நைட்டு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதா. அது மாதிரி ஏபிஎஸ் டெக்னாலஜி உண்டு. அவ்வளோ சிக்கத்தில் வந்து வழுக்காது. அது மெயின் ரீசன் அதுதான். ஏபிஎஸ் டெக்னாலஜியில் ஒரு செம்ம ஒரு யூனிக்கான ஒரு பைக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, அவ்வளோதான், அது கிடையாது. மாறி செம்ம ஃபீலாக இருக்குது உண்மையிலே ஓட்டுறதுக்கு. என்ன ப்ரோ ரொம்ப ஓட்ட மாதிரி ஓட்டுறீங்களே கேட்பீங்க. எஸ் கைஸ், நான் R15 ப்ரோ. வேணா அந்த நடுவில் பல்ப் இல்லாமல் இருக்குமா, என்னது V3யா? நடுவில் பல்ப் இருக்காமல் ஒரு பைக் இருக்கும் தெரியுமா, அது என்னது V3யா? V3 ஒரு வாட்டி மட்டும் ஓட்டி பார்த்துருக்கேன். V3 நல்லாயிருக்கும். அது அந்த பைக் செக்மெண்ட்டு தானே இதுவும். அதனால் அவ்வளோவா எனக்கு நல்லா ஓட்ட தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க வேணாம். ஏபிஎஸ் சும்மா துண்டாக ஒர்க் ஆகுது கைஸ். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏபிஎஸ் வந்து தரமாக ஒர்க் ஆகுது. ஆனால் அடங்குமா, நான் நினைக்க வச்சுலாம் அந்த எண்ணெய் உள்ளாது. எப்போ நான் கரெக்டாக வேணும் அப்போ மட்டும் விழுவோம். சரிப்பா, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் காட்டுறேன். பேசி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட இது பண்ணி. ஓகே கேஸ், வண்டி பார்க்கறதுக்கு செமையாக ஒரு அந்த ப்ரீமியம் தாங்க இவ்வளோ நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ரீமியமாக பாருங்கள், ப்ரீமியம் லுக்கில் அப்படி சும்மா அந்த உங்களுக்கு தெரியுதா அந்த இது எனக்கு சரியாக என்னன்னு சொல்ல தெரியல. ப்ரீமியம் லுக்கில் சும்மா வெறியாக இருப்பான் தலைவன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரீமியம் லுக்கில் தான் அந்த பைக்கை நான் பார்த்து அப்படி மேமறந்து போயிட்டேன். ஓகே கைஸ், ஓட்டவும் நல்லாயிருக்கு. இந்த பைக்கு சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. சரி கைஸ், வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எதுக்கு ப்ரோ நீங்கள் கேட்பீங்க கைஸ், இது வந்து வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா பைக் வாங்க போகிறேன்ட்டு, அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் நீங்கள் எத்தனை பேர் காத்துட்ருப்பீங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதுக்கு போட வேணாமா, ஏதாவது வீடியோ போட்டிருக்கேன். வாங்கிட்டான்டா அவன் பெரிய ஆள் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் சேம் தான். ஒரு பைக்கால் எதுவுமே மாறிட போகிறது கிடையாது. அதனால் எது வேணாம், ஓகேவா? சரி கைஸ், பை. முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும், சூப்பர் மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொன்று இல்லை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 200 சப்ஸ்கிரைப் போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், பை, டேக் கேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.